பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் பலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை, வேதங்கள் 4 சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை. இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். என்ன பிடிக்கலையோ நாங்க ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே வந்து சர்ப்ரைஸா கொஞ்சம் கிஃப்ட் வந்திருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்க? இங்க பாருங்க, என்னோட கதை யார் அனுப்பியிருப்பாங்க? நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே வந்து சர்ப்ரைஸா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப அது யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க உங்களோட வாயால சொல்ல வேணும். மகள் அனுப்பி தந்தாவோ இல்லாடி மகன் மாதிரி தந்துச்சுனமோ. ஆனா நீங்க சரியா சொல்ல வேணும். உங்களுக்கு உங்களுக்கு ஐடியா ஒன்று இருக்குன்னு தானே உங்களுக்கு? இவங்க தான் செய்திருப்பாங்க அப்படி இப்படி எல்லாம் ஒரு ஐடியா ஒன்று இருக்குன்னு தானே, அதுக்கு தான் கேட்குறேன். அதுதான் நான் வேலையே மாட்டினது தான் சொன்னேன். நான் இவை செய்ததை எனக்கு தெரியாது. தெரியாம தான் செய்வாங்க. தெரியாம உங்களுக்கு தெரியாம தான். தெரிஞ்சா அப்படி செய்ய தேவையில்ல. அவங்களே வேண்டி தந்து திருந்திருப்பாங்க. தெரியாம இது ஒரு ஞாபகமா இருக்கட்டும் இந்த வீடியோ எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப யாரும் பிள்ளைகள் தான் சரி பிள்ளைகள் வந்து சொல்லுங்க பாப்போம் யாரா இருக்குமெண்டு. பத்மபிரியாவா இருக்கும். எங்க இருக்கிறாங்க? அவங்க சந்தியில இருக்கு. சந்தியில. வேற மற்றது கோமதியா இருக்கலாம். அவவும் ஒரு மகன். மற்றது ஒரு மகன் அவர் வெளிநாட்டில். மற்றது கிருவாகரன், மற்றது சதிகரன். சரி நான் கிஃப்ட் எல்லாம் தாரேன். நீங்க வடிவா யோசிச்சு எனக்கு ஒரு ஆளை சொல்ல வேணும். சரியா? உங்களுக்கு நல்ல சத்துமா எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பியிருக்காங்க. அழகான பச்சை கலர் ஃபியோ பிடிச்சிருக்கா? பீகாக் ப்ளூ கலரெல்லாம் பிடிச்சிருக்குல? சிரிப்பு விளங்குது என்ன பிடிச்சிருக்கு கலர் என்ன? அது நல்ல கலர் தான், நல்லா இருக்கு. என்ன பெரிய கரெக்டாக இருக்குன்னு ஒரு பாசில் தந்துட்டு இருக்கிறாங்க. அதுதானே அம்மாக்கு இன்ப அதிர்ச்சி. என்ன செய்யறது சிரிப்பும் வருது. என்ன செய்யறன்னு யோசிக்கிறேன். லட்டுகள் எல்லாம் வந்திருக்குது. திருப்பதி லட்டு இல்லை இது. இது திருகோணமலை அந்த குட் ஆன்சர் பார்த்தீங்க. திருப்பதி எல்லாம் திருகோணமலை திருமலை லட்டு. இது லட்டு கேக் அனுப்பியிருக்காங்க சொல்லி. ஓகே யார் இப்போ கண்டுபிடிக்கிறது? ரெண்டு கண்டுபிடிக்கிறேன். இப்போ இதுக்கு இல்லை, நீங்கள் 4-5 பேரை சொல்லிட்டீங்க. நான் சொல்லிட்டேன். இதுக்குரிய ஆளை சொல்லிடுங்க சொல்றது.
ஒரு 4-5 பேரை சொல்லியிருக்கீங்க. வேற யாரும் அனுப்பியிருக்க ஆ? மாட்டாங்க. பிள்ளைகளை தவிர. வேற யாரும் அனுப்பியிருக்க மாட்டாங்க பிள்ளைகளை தவிர. வேறு எதுவும் அனுப்புவாங்க. வேற யாரும் இல்லை. சரி ஓகே. ஹாப்பி பர்த்டே அம்மா தான் வந்திருக்கு. அம்மா தான் 75வது பிறந்த நாள் வந்திருக்கு. இதை தந்தனா கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி சொல்லுங்க யாரு? நான் ஒரு ஆள் தான் பிரியா பிரியா. பிரியா யார்? பிரியா மகள் மகள். ஏன் அப்போ இவ்வளோ பேர் கிட்ட பிரியா அந்த பேர் வருது? பிரியம். பிரியா அப்படி என்ன? வெளியில இருக்கிறாங்களா? இல்லை இல்லை அவங்க இங்கே வந்து இங்கே இருக்கா? இங்கே கிட்டியா? அங்கே சந்தியில் சந்தி. அவள் தான் காலமே பேச்சு போட்டு இருந்தோம். அது வேற யாரும் அனுப்பியிருக்க மாட்டாங்க. வேறு இங்கே பிள்ளைகள் எல்லாம் இங்கே இருக்கணும். இங்க இருந்தும் அனுப்பிட்டு இருக்கலாம். அனுப்பிட்டே சிரிச்சிட்டு இங்கே இருப்பாங்க. இருந்தும் அனுப்பியிருக்கலாம். ஆரியண்டு கண்டுபிடிக்கும். சரி நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். யாரு? ஆ கலட்டுவோம். ஓ உனக்கு அப்படி திருப்பி காட்டுங்க. அப்படி திருப்பி இங்கே காட்டுங்க வீடியோ. உங்களோட மகள் பிரியா இங்க இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணிட்டானே. நீங்க சொல்லிட்டீங்க. குட்டா? ஓகே அவங்க தான் இதை சர்ப்ரைஸ் அனுப்பி விட்டவங்க. எதிர்பார்த்தீங்களா இப்படி அனுப்புவாங்கன்னு? அவைக்கு நான் சொன்னேன் எனக்கு செய்ய வேண்டாம். கேட்டு நான் செய்தவங்க இல்லை அவை கேட்டவோ கேட்க. ஏற்கனவே கேட்டவன் நான் மாட்டிட்டு நான் செய்ய வேண்டாம். ஓகே சந்தோஷமா? சந்தோஷம் தானே. செய்ய வேண்டாம்னு எதிர்பாராம வந்திருக்கேன். அப்ப அது ஒரு எதிர்பாராம செய்தது கொண்டு செய்யலாது. அவங்களுக்கு சந்தோஷம். இங்க இருந்து கொண்டு இவ்வளவு இப்படி இதை செய்யறாங்களே அது ஒரு பெரிய ஒரு இதுதானே. ஓகே அவன் என்ன சொல்ல போறீங்க மகனுக்கு பிள்ளைகளுக்கு? பேசுறதாலும் பேசலாம், வாழ்த்துறதாலும் மாத்தலாம், உங்களோட விருப்பம். உங்களோட சந்தோஷம் ஆனந்த கண்ணீர். கவிதையை அடுத்து அனுப்பியிருக்காங்க. கவிதை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. பாப்பமே கவிதை வாசிச்சு ஃபர்ஸ்ட் விட கவிதை. உயிர் வலி பொறுத்து உயிர் தந்த தாயே, உன் உதிரத்தை பாலாக்கி உலகத்தில் என் முதல் உறவான உன்னதமே, இங்கு என்னுயிர என்ற பெருந்தெய்வம் நீயே, யாரென்ன சொன்னாலும் பேரென்ன வைத்தாலும் தாயே உன் போல ஆகாதம்மா, ஞாலத்தில் நான் கொண்ட பெரும்பேரை காலம் உள்ளவரை உன் பாதம் தொழ வேண்டும், என்னை ஈன்ற தாயே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள், என்றும் நலவுடன் இருக்க மகள். உங்களுக்கு வேற இடத்துல இருந்து ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு பர்த்டே முடிஞ்சிடாமன்னு சொல்லி அந்த முடிஞ்ச பர்த்டேக்கு கொடுக்க சொல்லி தந்திருக்காங்க. ஓகே நன்றி. யார் அனுப்பியிருப்பாங்க? சைஸ் எல்லாம் பாருங்க. ஓகே சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம், ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் பலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை, வேதங்கள் 4 சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. சிவப்பா
எங்களுக்கும்